Hi, welcome to Sharon's Creations. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் இந்த ஃபேப்ரிக் ஹேர் பேண்ட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக 3 மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கையால் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேப்ரிக் நான் எடுத்துருக்கக்கூடிய லென்த்து வந்து 16 இன்ச்சஸ் லென்த் எடுத்திருக்கேன். வித்து 3 இன்ச்சஸில் நம்ம எடுத்து இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஹேர் பேண்ட்க்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்து அதில் பண்ணலாம். இல்லை நம்ம சாரீக்கு மேட்சாக வேணும் அப்படின்னா ப்ளவுஸ் மெட்டீரியல் ஆர் சாரீலேயே ஏதாவது ஓரத்தில் கொஞ்சம் கிளாத் மட்டும் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி அதில் கூட இந்த மாதிரி ஹேர் பேண்ட் மேட்சாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சல்வார் கமீஸ்க்கும் அதில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கில் நம்ம இது மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே மேட்சாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லோரும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதோட குட் சைடு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி, அதோட ராங் சைடு நம்மளை பார்த்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்டை நம்ம நடுவில் வச்சு நம்ம ஃபேப்ரிக்கோட 2 எண்ட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே. ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம திருப்பி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ராங் சைடு நம்மளை பார்த்துருக்கு, குட் சைடு உள் பக்கமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நம்ம ரப்பர் பேண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பினா தான் நல்ல பக்கம் வெளியே வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம வந்து திருப்பினதுக்கப்புறமா 2 எண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஸோ ஒரு எண்டை இன்னொரு எண்டுக்கு உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டால் நம்மளோட ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடும். பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் மூலமாக. ஸோ வாங்க இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம். வந்து ஒரு வாட்டர் பாட்டில், ரப்பர் பேண்ட், ஒரு க்ளூ எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். சப்போஸ் இது இல்லைன்னா ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் நம்மளோட ரப்பர் பேண்டை வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 எண்டுலேயும் ஃபேப்ரிக்கோட லென்த் வைஸில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு அது வந்து ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம மடித்து 2 சைடுமே நம்ம வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி 2 சைட்லையுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி மடித்து நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது குயிக்காக ட்ரை ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அயன் பாக்ஸ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே நம்மளால் குயிக்காக ட்ரை பண்ணிக்க முடியும். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ரப்பர் பேண்டுக்கு உள்ளே வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 சைடுமே க்ளூ அப்ளை பண்ண 2 பக்கத்தையும் நம்ம ஒன்றா வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ குட் சைடு நம்மளை பார்த்து வெளிப்பக்கமாக இருக்க போகுது, ராங் சைடு உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 எண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளூ வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருந்தாலே அது ஓரளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேப்ரிக் விட்டு விட்டு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா
இது வந்து ஒரு எண்டை வந்து இன்னொரு எண்ட் உள்ளே வச்சு நம்ம வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணணும். அதுக்காக நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் பாட்டிலில் இருந்து. இது மாதிரி எடுத்துட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்க்காக, ஏன்னா நம்ம க்ளூ போட்டிருக்கோம், கொஞ்சம் இன்னும் ட்ரையாக குயிக் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இது மாதிரி அயன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு எண்டோட கார்னரில் அந்த டாப்பில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சமாக க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் இன்னொரு எண்டை நம்ம உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி டாப்பில் மட்டும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இன்னொரு எண்டை எடுத்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி க்ளூ போட்டு அப்ளை பண்ணால் நம்மளோட ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால் முடிக்க முடியும். ஸோ வீடியோவில் பார்க்க இது லென்த்தியாக தெரியுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தடில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த ஹேர் பேண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி சேம் மெத்தட் தான் எலாஸ்டிக் யூஸ் பண்ணோம். அதோட லென்த் வந்து 6 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கோட லென்த்து சேம் அதே தான். லென்த் வந்து 16 இன்ச்சஸ், வித்து வந்து 3 இன்ச்சஸில் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் 5 மினிட்ஸில். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோல்டு பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னா இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச், ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தையல் அது மேலே போடும்போது ரொம்ப ஈஸியாக நீட்டாக ஸ்டிச்சஸ் வரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கம் உள்பக்கமாக இருக்கிற மாதிரி, அதோட ராங் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அது மேலே அந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரலாம். இது மாதிரி ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சதுக்கப்புறமா அதை உள்பக்கம் இருக்கிற துணியை நம்ம அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். அப்போ தான் நல்ல பக்கம் வெளிப்புறமாக வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி திருப்பிடலாம். திருப்பினதுக்கப்புறமா எலாஸ்டிக்கை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி திருப்பினதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக்கில் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சேஃப்டி பின் மூலமாக நம்ம வந்து அதை உள்ளே எடுக்க போகிறோம். இது மாதிரி ஒரு எண்ட்லேருந்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி இன்னொரு சைட்லேருந்து நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், ரெண்டையும் சேர்த்து வச்சு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நாட் போட்டுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நாட் தான் போட்டிருக்கேன். ஸோ இது குயிக்காக வேலை முடிஞ்சிடும்ன்றதுக்காக நான் இது மாதிரி பண்ணுறேன். நீங்கள் ஸ்டிச்சஸ் கூட ரெண்டையும் சேர்த்து வச்சு போட்டுக்கலாம் வேணும்னா. இது மாதிரி ஒரு நாட் டைப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த இடத்துல 2 ஃபேப்ரிக்கு ஒன்றா சேர்த்து வச்சு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுற போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எண்டை இன்னொரு எண்டுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது வந்து கை ஊசியில் தான் தைக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ரொம்ப குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிஷின் இருந்ததுன்னா மிஷினில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் நம்மளோட 3 ஹேர் பேண்டும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. இது மாதிரி கிட்ஸ்க்கு வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.